நன்சேகரண்ணா, எத்தனை கிலோ அரிசி எத்தனை கிலோ கறிண்ணா? 30 கிலோ அரிசி 30 கிலோ கறி. இந்த மாதிரி பண்ணானா நல்ல டேஸ்ட் வரும். ஆனா அந்த மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு இப்படி மேல வருது பாரு. அப்படியே பாருங்களேண்ணா. இந்த டைம்ல கறியை கொட்டணும். கறியை கொட்டி இந்த மாதிரி ஃபுல்லா எண்ணெய் மேல வந்த பிறகு கறியை கொட்டணும். அப்பதான் வாசனை பிரியாணி சும்மா தூக்கும். செம்மையா இருக்குல்லண்ணா. செம்மையா இருக்கும். அந்த எண்ணெய் பிரிய அந்த அரோமா பயங்கரமா இருக்குல்ல. இப்ப இந்த ஆவில எப்படி வருது பாருங்க வாசனை. எண்ணெய் பிரிஞ்சிச்சு, இப்ப கறியை கொட்ட போறோம். ஓகேண்ணா. கொளஞ்சி மாஸ்டர், கறியை கொட்டின உடனே தம் பிரியாணிக்கு எல்லாம் உடஞ்சிருதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கறியை கொட்டினா நமக்கு கறி உடையாது. இப்போ இந்த அளவு எவ்வளவு அளந்தீங்க அரிசி? இப்போ எவ்வளவு அளவுல தண்ணி ஊத்துனீங்க, எண்ணெய் ஊத்துனீங்க? 4 அணை கூட அரிசி அளந்துக்கோம். 1க்கு 1.5 தண்ணி ஊற்றினா நம்ம 6 அணை கூட தண்ணி ஊற்றணும். ஆனால் இப்போ நம்ம கறி அதிகமாக சேர்க்கறதுனால எப்போவுமே கறியிலேருந்து தண்ணி ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் 5 லிட்டர் தண்ணி தப்பும். அதனால் தண்ணி கம்மியாக வைக்கணும். இப்போ 4க்கு 5.25 தண்ணி வச்சா சாப்பாடு கரெக்டாக இருக்கும். சாப்பாடா நல்லா உதிரியா இருக்கும். அதை உடைச்சி காமிக்கலாம். சரி, கறியை கொட்டுங்க. பிரியாணியை தம் போட்டு முடித்து நண்டுசேகரனை உடச்சி காமிக்க போகிறாரு. அவர் ஸ்டைலில் துடுப்பை சுற்றி உடைக்கிறாரு பாருங்க. 24 கேரட் அரிசியில் அப்படியே நாங்கள் சொன்ன அளவில் தண்ணி வச்சா இங்கே பாருங்கள், அப்படி கறி உடையாமல் அரிசி உதிரியாக அப்படியே சூப்பராக பொலன்னு கொட்டும். உங்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு செய்யணுன்னா குட்டி பிரியாணி ஸ்டோர் நண்டுசேகர் அண்ணன் 2 பேரும் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். உங்களுக்கு மனநிறைவாக செஞ்சு கொடுக்குறோம். அத்தன்டிக்காக எல்லா ஸ்டைல் பிரியாணி செய்வோம். நீங்கள் வாணியம்பாடி, வேலூர், சென்னை, திண்டுக்கல், தலப்பாக்கட்டி எந்த பிரியாணி இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தா மட்டும் போதும், சூப்பராக வந்து செஞ்சு கொடுக்குறோம். நான் உங்கள் நண்பன் குட்டி. என்னுடைய நம்பர் மேலே டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள். வளர்ந்து வரும் மாஸ்டர். நீங்களும் கால் பண்ணுங்கள், நாங்கள் வரோம்.